நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் பேக்கேஜ் ரொம்ப பாதுகாப்பா உங்க கூடவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. 100% பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல லட்சக்கணக்கில் பணமும் பொருளும் நகைகளும் ஹேண்ட் பேக்கேஜஸ்ல இருந்து திருடு போயிருக்கு. ஸோ இந்த ஹேண்ட் பேக்கேஜை திருடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்க கூடவே பேசஞ்சர் மாதிரி டிராவல் பண்ணுவாங்க. நீங்க ஓவர் ஹெட்ல உங்களுடைய பேக்கேஜை வச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்களுடைய பேக்கேஜ்ல இருந்து அவங்களுடைய பேக்ல இருந்து எதையாவது எடுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு உங்களுடைய பேக்ல இருந்து அதை திருடிடுவாங்க. கூட அவங்க கூட டிராவல் பண்ற அவங்களோட டீம்மேட்ஸ் கூட எப்படியாவது இந்த பொருளை அவங்க கைமாத்திடுவாங்க. அந்த டீம்மேட் உங்களை விட ரொம்ப தூரமான ஒரு சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க. சோ உங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம், பொருள், வாலெட் இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் உங்க கூடவே உங்க பாக்கெட்லயோ எதையாவது ஹேண்ட் பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. மேல லக்கேஜ்ல வைக்காதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு சிம்பிளான லாக் உங்க பேக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் மாதிரி தான் தெரியும், பட் ஸ்டில் இது ஒர்க் பண்ணும். ஏன்னா அவங்க அந்த லாக்கை டேம்பர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் திருடணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உட்கார்ந்துருக்கிற ரோக்கு ஆப்போசிட் ரோல இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் கேபின் இருக்கு இல்லையா, அதுல உங்களுடைய பையன் உங்களுடைய கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கேபினை ஓபன் பண்ணி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா நீங்க பாப்பீங்க. ஒண்ணு நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறனால அவங்க அட்டெம்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அட்டெம்ட் பண்ணாலும் மாட்டிக்குவாங்க. இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.